நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ அழுவாதம்மா. நாம யோசனை பண்ணி ஏதாவது முடிவெடுக்கலாம். இங்க பாரு, அசோகன் வந்துட்டான்னு தான் தோணுது. நீ இந்த விஷயத்தை பத்தி அவன்கிட்ட சொல்லவே வேண்டாம், சரியா? இறங்குங்க. டேய் சித்து, நீ டே அசோகா, நீ வருவன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. டேய், நீ புல்லட் வாங்கிட்டியா? நல்லா இருக்குடா. அசோகன், அம்மா. அசோகா. தம்பி அசோகா. அசோகா. அட அம்மா, நான் தான் வந்துட்டேன்லம்மா, அப்புறம் எதுக்கு அழுகுறீங்க? வாப்பா, வா, உள்ள வா. வா வாப்பா. அம்மா நீயும் வாமா. அவன் வந்த சந்தோஷத்துல நான் உன்னை கவனிக்கல. வாமா, உள்ள வா. ஆமா, சௌமியாவும் அக்காவும் எங்க? சௌமியாக்கு இன்னைக்கு எக்ஸாம் நடக்குதுப்பா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டா. ஸ்கூல் விட்டதும் ஓடி வந்துருவா. அப்புறம் ரம்யா, அவளும் வினோத்தும் சாயங்காலம் வரதா சொல்லிருக்காங்க. மாமா, உங்க பையனை பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அசோகனுக்கு தூக்கு தண்டனை விதிச்சது காரணம் நானே, எங்க அப்பா, என் தங்கச்சி தானே சொன்னீங்க. ஆமாதானே அத்தை? 5.5 வருஷம் அசோகனும் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு வலிகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கோம். அது எல்லாம் யாரோட குற்றமும் கிடையாது. எல்லாமே நம்ம விதிதானு நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கம்மா. மோசமா உன்னை திட்டியும் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு இருந்த வருத்தத்தினாலதான் அப்படி பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்ல, உங்க மகன் தான் திரும்ப வந்துட்டார்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் அப்படின்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாதுமா. பாரு, என் பையனை கொலை பண்ண போறதா ஒருத்தன் போன் பண்ணி பேசிட்டு இப்பதான் வச்சாமா. இதெல்லாம் கேட்கும்போது யாராலமா சந்தோஷமா இருக்க முடியும்? யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணா? நீ போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாப்பா. உனக்காகத்தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சாப்பிடலாம். போப்பா. யாருப்பா கால் பண்ணது? அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ போய் குளிச்சுட்டு வா. யாருமா ஃபோன் பண்ணது? எல்லாம் வாசவன் தான். அவனை தவிர யாரு? அந்த ஆளு பையனை கொன்னதுக்கு பழி வாங்க போறானாமா. உனக்காக அவன் கத்தியோட காத்துக்கிட்டு இருக்கிறதா போன்ல சொல்லியிருக்கான். அசோகா, அசோகா நில்லுப்பா. சொல்ல வேண்டாம்னு நான் சொன்னேன்ல. ஐயோ அசோகா, ஏன்பா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கடவுளே, ஐயோ. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதோ?
அசோக், என்னங்க அவன் கத்தி எடுத்துட்டு போறாங்க. சித்து, இந்த புல்லட் எடுத்துட்டு போறேன், சீக்கிரமே வந்துடுவேன். டேய் தம்பி அசோகா, தம்பி அசோகா, நில்லுப்பா. நில்லுங்க. நில்லுப்பா. போகாதீங்க. அசோகா, அவன் இந்த வாசவனை தான் பார்க்க போறான். வாசவன் வெறியோட இருக்கான். கார்த்திகேயன், நீ எல்லாம் எதுக்குயா கோட்டு போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போற? ஜெயிச்ச கேஸ போய் தோத்துட்டு வந்திருக்க. அன்னைக்கு அசோகனுக்கு தூக்கி தண்டனை வாங்கி கொடுத்ததா சொல்லி நீ எந்த அளவுக்கு பெருமைப்பட்டுக்கிட்ட. ரொம்ப தேனாவட்டா அன்னைக்கு நீ பேசின பேச்சையெல்லாம் நான் இன்னைக்கு வரைக்கும் மறைக்கவே இல்லை. நீ கேட்கிறப்பெல்லாம் உனக்கு பணத்தை எண்ணி எண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்லை, அப்படிதானே? கஷ்டம்யா. போதும் போதும், உன்னோட நயத்தெல்லாம் நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம். சுருக்கமா சொல்லணும்னா என் கூட இருந்தவங்களே என்ன தோக்கடிச்சிட்டாங்க. என் மகனை கொன்னவன் இப்ப ஜெயில இருந்து வெளியே வந்து சந்தோஷமா இருக்கான். சரி சரி, போன வை. தலைக்கு உள்ள மூளை இருக்க வைக்கல பார்த்து நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். வச்சிரு. நாசமா போறவன். இந்தாங்க. என்னது? பிரஷருக்கான மாத்திரை தான். மரியாதையா போயிடு. உனக்கு விளையாட நேரம் காலம் இல்லையா? பாத்தீங்களா, உங்க பிரஷரை குறைக்கிறதுக்காக மாத்திரை கொண்டு வந்த என்னையே நீங்க தப்பா பேசுறீங்க. சரி வேண்டானா விடுங்க. பிரஷர் அதிகமாகி நரம்பு பாதிச்சு நீங்க படுத்து படுக்கை ஆயிட்டீங்கன்னா நான் உங்களை பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். அது தெரியும்டி, தெரியும். எல்லாருமே யாருன்னு எனக்கு தெரியும். பைக்ல யார் வந்திருக்காங்க? நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் அசோகன், உன் பையனை கொன்னவன். நீ என்னோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவரை மிரட்டினதா கேள்விப்பட்டேன். நீ எனக்காக ஏதோ புதுசா ஒரு கத்தியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறதாவும், அதை இன்னைக்கு நீ வெளியே எடுக்கிறதாவும், அது ரத்தத்தை குடிக்க போறதாவும் நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு பார்த்துட்டு போலாம் தான் நான் இங்கே வந்திருக்கேன் வாசவ முதலாளி. என்ன முதலாளி, கத்தி வெளியே வராத என்ன? ஓ, 5 வருஷமா அதை யூஸ் பண்ணாததால துரு பிடிச்சு போயிருக்கா என்ன? பரவாயில்ல, அதுக்கு பதிலா நான் ஒரு புது கத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். கத்தி இல்லாததுனால நீ ரத்தம் குடிக்காமலாம் இருக்க வேண்டாம். இந்த எடுத்துக்கோ. வாங்கிக்கோ. வாங்குடா, வாங்கு. குத்துடா. நீ ஒரு ஆம்பளைன்னா என்ன குத்து. நீ என்ன குத்தி என் ரத்தத்தை பார்த்து என் உயிரை எடுக்கணும் இல்லையா? உனக்கு தைரியம் இருந்தா பண்ணுடா. உன்னால குத்த முடியாதுடா முட்டாப்பாய முதலாளி. உன்னால அடியாட்களை வச்சு அடிக்கிறதுக்கும் கொட்டேஷன் கொடுத்து கொல்லவும் தான் முடியும். டேய், உனக்கு ஒரு கோழியை கொல்றது தைரியம் இருக்காடா?
கத்திய பிடிச்சா கை நடுங்கிற உங்ககிட்ட இருந்தா அது பிரயோஜனமே இல்லை. இங்க பாரு, ஆம்பளையா இருந்தா தைரியம் வேணும். அடியாட்களுக்கு வேலை கொடுத்தே உங்களுக்கெல்லாம் பழக்கமாயிடுச்சுல்ல. தைரியமும் வீரமும் இருக்கிற ஆம்பளைங்களை நீங்க பார்த்ததில்ல. நான் 5.5 வருஷமா ஜெயில இருந்ததால என் உசுறு அங்கேயே போயிடுச்சுன்னு மட்டும் நினைக்காத. இதுக்கு மேல எங்க வீட்டுல யாருக்காவது போன் பண்ணி நீ மிரட்டன்னு கேள்விப்பட்டேன்னா இந்த கத்தி உன் வயிற்றுலதான் இருக்கும், ஞாபகம் இருக்கட்டும். உன்னோட பையன் அவன் சாவ கேட்டு வாங்கிட்டான். நீ அதை கேட்டு வாங்கிடாத முதலாளி. வரட்டுமா? உங்க பையனை கொன்னவனோட வாயில இருந்து எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப உங்களுக்கு திருப்தியா இருக்குல்ல? அணைய போற விளக்கு பிரகாசமா தாண்டி எரியும். அந்த நெருப்புக்கு தெரியாது இல்லையா, இதான் கடைசி தணல் அப்படின்னு. நீங்க போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்திருக்கலாம்லங்க. ஐயோ கடவுளே, அவனுக்கு என்னாச்சோ தெரியல. நான் எப்படிமா போகிறது? அவன் பின்னாடி பறந்தா போகணும். கிருஷ்ணாவோட கார் வெளியில தானே இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நீங்க அவனை ஃபாலோ பண்ணி போயிருக்கலாம்ல. அதுக்கு தானே கிருஷ்ணா கார்த்திகேயனுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. இப்ப கார்த்திகேயன் அங்க போய் சேர்ந்துட்டாரு. நம்மளோட பையன் விஷயத்தை நாம தாங்க பாத்துக்கணும். மத்தவங்க பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நாம அமைதியா இருந்தோம்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? எதுவும் பேசாத. அவனை இப்ப தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தவங்கள பத்தி தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அவன் போனதுக்கு யார் காரணம்? ஓ வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் காரணம். வாசவன் ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்கான் அப்படின்னு வந்த உடனே சொல்லணுங்கிற என்ன அவசியம்? அதை கேட்டதுக்கு அப்புறம் தானே அவன் போயிருக்கான். என்னங்க, நான் ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஒண்ணும் சொல்லல. நடந்த விஷயத்த தானே சொன்னேன். இங்க பாரு, வரப்போற பிரச்சனையை யோசனை பண்ணி தான் பேசணும்னு கடவுள் மனுஷனுக்கு மூளையை கொடுத்திருக்காரு. உனக்கு வாயை கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டாரு, மூளையை கொடுக்க மறந்து போயிட்டாரு. அப்படியா? சரி சரி. அசோகன் வந்துட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ கார்த்திகேயன் தான் கால் பண்ணாரு. அம்மாடி, அவன் எங்கம்மா போயிருந்தான்? அவன் உன்கிட்ட சொல்லிட்டு போனானா என்ன? அவர் வாசவனோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அப்புறம் வாசவன் அங்க இருந்தானா என்ன? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? வாசவா அங்கதான் இருந்திருக்கான். ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலன்னு தான் கார்த்திகேயன் சொன்னாரு. ஆனா அவன் இங்க இருந்து கத்தி எடுத்துட்டு தானே போனா. அசோகன் அதை எடுத்துட்டு போய் நேரா வாசவன் கையில கொடுத்திருக்காரு. தைரியம் இருந்தா குத்துன்னு சொல்லிருக்காரு. வாசவன் குத்துவானா என்ன? அதுக்கப்புறம் அந்த ஆள் ஆட்டோலாம் அடங்கி போச்சு. சொல்ல போனா அசோகன் இப்ப கரெக்டா பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் அவன் மிரட்டவே மாட்டான். நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன் மாமா. அவன் உங்களுக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி நான் ஆபீஸ்ல இருக்கும் போது அவன் எனக்கும் கால் பண்ணியிருந்தான். அசோகனை கொல்ல போறேன்னு சொன்னான். நான் உன்னால முடிஞ்சா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன் மாமா. இதுக்கப்புறம் அவன் தொந்தரவு பண்ணவே மாட்டான். வாசவன் அடங்கி உடங்கி இருக்க மாட்டாமா. சாரிடா சித்து, அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. நீ சரியான நேரத்துக்கு இங்க இருந்தது நல்லதா போச்சுடா. டேய், நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்காக புல்லட் கொடுத்தேன்னு அம்மா என்ன தான் பிடிச்சி கண்டபடி திட்டிட்டு இருந்தாங்க. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணலாம் அசோகா. வரேன். சரி, போயிட்டு வா. வண்டி எடுத்துக்கிட்டு நீ இவ்வளவு அவசரமா எங்கடா போன? எங்களை நீ ரொம்பவே பயமுறுத்திட்டடா. ஆனா பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. பின்ன என்ன? கத்தி எடுத்துட்டு நீ போறத பார்த்து நாங்க என்ன சந்தோஷமா பட முடியும்? ஓ,
ஐயோ கடவுளே, இத்தனை நாளா என் பையன் ஜெயில இருக்கான்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து பயந்து தான் வாழணும் போல. இன்னும் எப்பதாண்டா நீ திருந்த போற? இங்க பாரு, நீ பேசினது போதும், உள்ள போ. வாங்க ஆச்சு மாமா. இது அர்ஜென்டான ஃபைலா மாமா? இப்ப நான் செக் பண்ணுமா என்ன? நாளைக்கு பண்ணா போதுமா, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. சரி, நான் செக் பண்ணி வச்சிடுறேன். என்னாச்சு மாமா? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேம்மா. சொல்லுங்க. எதுக்காக தயங்கிட்டு இருக்கீங்க? அசோகனை பத்தி தாமா. அவரோட விஷயமா? என்ன மாமா, வேலை ஏதாவது வேணுமா என்ன? அப்படி இருந்தா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். அது இல்லம்மா, இன்னொரு விஷயமா. மாமா நீங்க உட்காருங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மாமா. என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் தங்குறீங்க? நான் ஒன்னும் தயங்கலம்மா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. அசோகன் விஷயத்துல நாங்க ரொம்பவே பயப்படுறோமா. 5.5 வருஷம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் அவன் திருந்திட்டான்னு நாங்க நினைச்சோம். ஆனா அவனுடைய சுபாவத்துல எந்த மாற்றமும் இல்ல. அத நினைச்சாதாம்மா கவலையா இருக்கு. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மாமா. அவனுடைய முன்கோபமும் அவசர புத்தியும் தான் பிரச்சனையே. அவன் இன்னும் கொஞ்சம் கூட திருந்தலமா. ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இப்படித்தாம்மா இருந்தான். நாங்க ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருந்தோம்னு தெரியுமாமா? அதுக்கு அவர் ஒன்னும் கோவக்காரன் இல்லல்ல. அவருக்கு நியாயம் படுற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது தப்பா ஆச்சு மாமா. சத்தியம், நீதி, நியாயம் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிமா. அதுக்கு பிரச்சனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா அது தீர்வு இல்ல. ஓப்பனாவே சொல்லிடுறேன், அசோகன் இந்த ஊர்ல இருந்தா சரி வராதுமா. மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவன் ஜெயில இருந்தப்போ நாங்க வருத்தப்பட்டோம். பையன் ஜெயில இருக்கும்போது எந்த அப்பா அம்மாவுக்கு நிம்மதி இருக்கும்? அதுவும் ஒரு கொலையாளியா. ஆனா இப்போ எங்களுக்கு இன்னொரு கவலை இருக்கு. அவனோட உயிரை நினைச்சுதாம நாங்க பயப்படுறோம். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் நாங்க பயப்படுறோம். அப்படி தோன்றதுக்கான காரணம்? வாசவன் அசோகம் மேல வச்சிருக்கிற கோபம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சொந்த மகனையே கொன்னவன யாராலையும் கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. வாசவன் மாதிரி ஒரு ஆளு எக்காரணத்தை கொண்டும் அந்த விஷயத்த மறக்கவும் மாட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா பழி வாங்காம இருக்கவும் மாட்டாங்க. வாசவனோட குணம் உனக்கு தெரியும்ல. அவனோட எதிரிகள் எல்லாரையுமே அவன் நேருக்கு நேர் மோத மாட்டான். அவன் அடியாட்கள் தான் எல்லாம் பண்ணுவாங்க, அதுவும் இருட்டுல தான் பண்ணுவாங்க. ஆனா அசோகம் என்னன்னா ராத்திரி பகல்லாம் பார்க்க மாட்டான், தனியா தான் போயிட்டு வருவான். அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல இருக்கிறது? அவன் வெளியே போயிட்டு 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நாங்க ரொம்ப பயத்தோட தாமா இருப்போம். நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இந்த விஷயத்துல நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க மாமா? அவனோட தூக்கு தண்டனையிலிருந்து காப்பாத்தி அவனை வீட்டுக்கு கொண்டு வந்தது நீதாமா. அச்சு மாமா நீங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் அன்பளிப்பாவோ இல்ல தானமாவோ எதுவும் கொடுக்கல. அசோகனை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை மாமா. எங்களை அவரோட குடிசை கூட்டிட்டு போய் தங்க வச்சாருன்ற தவிர அப்ப நீங்களும் சேர்ந்து எங்க கூட எல்லாரும் வந்து சண்டை போட்டீங்க. அது சரிதானே? அப்படி இருந்தோம் அசோகன் எங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாரா என்ன? இல்ல. அன்னைக்கு அசோகன் மட்டும் எங்களை கை விட்டிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு இந்த கிருஷ்ணா உயிரோடு இருந்திருப்பலாம் மாமா. ராத்திரி ஃபுல்லா காவல் காத்து எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்ட அசோகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை பார்த்துட்டு நான் கையை கட்டிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா மாமா? மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களையும் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சிருந்தவங்க வேலையை தான் நானும் பண்ணேன். அதனால அசோகனோட வாழ்க்கைய திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு இன்னொரு வாட்டி சொல்லாதீங்க. அந்த வார்த்தை என்ன ரொம்பவே கஷ்டப்பட வைக்குது. அது
உங்க வாயில இருந்து கேட்கும்போது நான் உங்க சொந்தம் இல்லைன்னு எனக்கு ஞாபகப்படுத்துது. உன்னை வருத்தப்பட வைக்கிறதுக்காக நான் சொல்லல. நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பாம்மா. வேற யாரு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். நானும் கௌசல்யாவும் சௌமியாவும் அவன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டோம். அதாவது கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊர்ல இருக்க சொல்லியிருக்கோம். கௌசல்யா தம்பி ஒருத்தன் பாம்பேல இருக்கான், நல்ல நிலையில இருக்கான். அவன் கூட இருக்க சொல்லி நாங்க ரொம்ப கேட்டு பார்த்துட்டோம். அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். யார் என்ன பண்ண முடியுங்கிற தெனாவட்டு அவனுக்கு இருக்கு. அம்மா, ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அழுது புலம்பி பிரயோஜனமே இல்லை. பத்திரமா வச்சுக்கணுங்கிறத பத்திரமா தானே வச்சுக்கணும். குழந்தைகளை வளர்க்குற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் அவங்க முடியாம படுத்திருந்தாலும் தான் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் வேண்டுவாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு மகன், அதுதாம்மா எங்களுடைய பிரார்த்தனையே. நீ மனசு வச்சாதான் அவனை இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு அனுப்ப முடியும். அவருக்கு பிடிக்காத விஷயத்த யாரு சொன்னாலும் அவர் கேட்கவே மாட்டாரு. நீங்களும் அத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் அவர் கேட்காம இருக்கும்போது நான் சொன்ன கேட்பாரா என்ன? கண்டிப்பா அவன் கேட்பாமா, கண்டிப்பா அவன் அனுசரிப்பான். நாங்க உறுதியா நம்புறோம். நீ அவன்கிட்ட இத பத்தி பேசி சம்மதம் வாங்கணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் திரும்ப வந்துடட்டும். அதுக்குள்ள வாசனுடைய திமிரும் அடங்கிடும். எங்க போனாலும் அவனுக்கு செய்ய தெரிஞ்ச வேலை ஒண்ணு இருக்கு இல்லையா, டிரைவிங். அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படணும்? அவர்கிட்ட நான் பேசி பாக்குறேன். ஆனா அவர் இத கேட்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா. ஏன்னா அவரோட சுபாவம் அப்படி. போதும்மா, நீ சொன்ன வார்த்தையே போதும். நீ சொன்னீன்னா கண்டிப்பா அவன் கேட்பாம்மா. நீ வந்து அவன்கிட்ட சொன்னாலே போதும். சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.